எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிரில் மொறுமொறுன்னு வடை செய்ய போகிறோம். இப்போ பச்சை பயிரில் என்ன சத்துக்கள் இருக்குது, அதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிரை போட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா 5 செகண்ட் அரைச்சாலே இந்த மாதிரி அரைஞ்சிரும். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு 10 செகண்ட் திருப்பினீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைஞ்சிரும். இதையும் அரைச்சி வச்சிருக்க பச்சை பயிரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பச்சைப்பயிரை முளை கட்டினதால அதுலேயே தண்ணி பதம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்னதாக தட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் அது ப்ரௌன் ஆகட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க அடுப்பை. இல்லை அப்படின்னா அது மேலே மட்டும் கருகிடும், உள்ளே வெந்திருக்காது. இப்போ எண்ணெய் அடங்கினதும் நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக ரொம்ப மொறுமொறுன்னு முளைக்கட்டின பச்சைப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அப்படியே வாழைப்பூ வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.